அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே பார்த்தீங்களா? என்ன அப்படியே ஆயிற்று. உங்க வாயில பேசுற வார்த்தைய ஆண்டவர் கேட்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொரு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கேட்கிறார். அப்ப கர்த்தர் கேட்டு சந்தோஷப்படணும். அதை கர்த்தர் மட்டும் கேட்கல, உங்கள் வாயிலே பேசுகிற வார்த்தையை, அறிக்கையை, பிரகடனத்தை தேவதூதர்கள் கேட்டு அதன்படி செய்ய தங்கள் பலத்த சௌரியத்தில் தீவிரப்படுகிறார்கள். இவ்வளவு பெரிய விதி இருக்கு. இதை அறியணும், இதை புரியணும். ஆகவே வாயின் வார்த்தையில கவனமா இருங்க. ஏமேன். இப்ப டாடி உங்களுக்கு காமிச்சேன், அப்படிதான் டாடி தானே காமிச்சேன். நம்ம அவருடைய பிள்ளைகள், அவர் இருக்கிறது போல நாம் இருக்கிறோம் என்று 1 யோவான் 4 யோவான் சொல்லுகிறார். அப்புறம் அவர் பேசுறது போல நாம் பேசணும். அங்கதான் அப்படியே ஆகும். அப்படியே ஆயிற்று. ஒரு வார்த்தை என்னாங்க 14:28, நீ என் மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் செய்வேன். அப்ப அவர் கேட்கிறாரு, நீ என்ன சொன்னையோ அந்த சொன்ன பிரகாரம் செய்வேன்னு சொல்லிட்டார். அந்த வார்த்தை இனிமே மாறவே மாறாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த வார்த்தையில அவர் இருக்கிறார். அந்த வார்த்தையில இருந்து அவர் செயல்படுவதற்கு நீ சொல், நீ பேசு, நீ அறிக்கை செய். அதை கேட்டு அப்படியே அவர் செய்கிறார் என்ற செய்தியின்படி, அது ஒண்ணுல அப்படி ஆயிற்று. இன்றைய செய்தியின்படி வெளிப்படுத்த 1:7 அப்படியே ஆகும். ஆமென்.